தமிழக வெற்றி கழகத்தோட பிரம்மாண்ட வெற்றியை பற்றி நாம் எல்லாரும் பேசுகிறோம். ஆனால் உண்மையில் நடந்து முடிஞ்ச இந்த தேர்தலில் கண்ணுக்கு தெரியாத மாபெரும் வெற்றியை பெற்றிருப்பது அப்படின்னா அது தி கிரேட் சாண்டியாகோ மார்டின், இந்தியாவோட லாட்ரி கிங். இவருடைய மனைவி லீமா ரோஸ் தான் இப்போ தாவேக்கா தேர்தலில் ஜெயிச்சு முடித்த பிறகு அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காத சூழ்நிலையில் அதிமுகவை உடைச்சு இந்த பக்கம் கொண்டு வந்ததில் அந்த லீமா ரோஸுக்கு முக்கிய பங்கு இருக்குது. அவங்க மார்டினோட மனைவி. மார்டினோட மருமகன் ஆதவ் அர்ஜுனா, அவரை பற்றி சொல்லவே வேண்டாம். வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிட்டு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் விஜய்க்கு அடுத்தபடியாக மோஸ்ட் பவர்ஃபுல் கேபினெட் மினிஸ்டராக ஆதவ் அர்ஜுனா தான் இருக்கார். மார்டினோட இன்னொரு மகன் ஜோஸ் சார்லஸ், அவர் தேர்தலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து புதுச்சேரியில் காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட்டு அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சு அங்கே மிக விரைவில் அவர் அமைச்சராகவும் ஆக போகிறார். ஒரே குடும்பம், 2 ஸ்டேட், 3 எம்எல்ஏ. தமிழ்நாடு புதுச்சேரி 2 மாநிலங்களோட அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய மிக மிக பவர்ஃபுல் குடும்பமாக இவங்க மாறியிருக்கிறாங்க. யார் இந்த மார்டின்? ஒரு காலத்தில் பர்மாவில் கூலி தொழிலாளியாக வேலை பார்த்து அங்கே பிழைக்க வழி இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்த இந்த மார்டின் இன்னைக்கு 2 மாநிலங்களின் அரசியல் தலையெழுத்தை தீர்மானிக்கும் குடும்பமாக உருவெடுத்தது எப்படி? இந்த இலுமினாட்டி குடும்பம் எப்படி உருவானது? இதற்கு பின்னால் இருக்கிற அரசியல் என்ன? இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தலாம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. ஆயிரத்தி 1961 அந்தமானில் பிறந்தவர் தான் சாண்டியாகோ மார்டின். அங்கே குடும்ப வறுமை காரணமாக அவருடைய அடலசன்ட் ஏஜில் அங்கிருந்து கிளம்பி பர்மா தலைநகர் ரங்கூனுக்கு வேலைக்கு போகிறாரு. அங்கேயும் கூலி வேலை தான் பார்க்குறாரு. அதில் கிடைக்கிற வருமானமும் போதுமானதாக இல்லை. அதனால் அங்கிருந்து கிளம்பி அவர் கோயம்புத்தூருக்கு வர்றார். அந்த டைமில் இங்கே அவருடைய சிஸ்டர் இருந்திருக்கிறாங்க. அதனால் கோயம்புத்தூருக்கு வர்றாரு. வந்து ஆரம்பத்தில் ஒரு டீ கடையில் மார்டின் வேலை பார்க்குறாப்புல. அந்த டைமில் தமிழ்நாடு முழுக்க லாட்ரி சீட்டு வியாபாரம் ரொம்ப அமோகமாக நடக்குது. மக்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக லாட்ரி சீட்டு வாங்குறத அவர் பார்க்குறாரு. இவரும் அந்த லாட்ரி சீட்டை வாங்கி விற்க ஆரம்பிக்கிறாரு. டீ கடை வருமானத்தை விடவும் இதில் அதிகமாக வருமானம் கிடைக்கவும் இதையே முழு நேர வேலையாக பார்க்க ஆரம்பிக்கிறாரு. வாங்கி விற்றது போக தனியாக ஒரு கடையை போடுறாரு. ஒரு கடை 5 கடை ஆகுது. ஏகப்பட்ட வருமானம் பிக்கப் ஆகுது. இதெல்லாம் நடக்கும்போது 1986 காலகட்டம். 87 அவர் லீமா ரோஸை கல்யாணம் பண்ணுறார். அதற்கு அடுத்த வருஷம் 1988 மார்டின் லாட்ரி ஏஜென்சிஸ் லிமிடெட் அப்படின்ற பெயரில் ஓன் பிராண்டை ஆரம்பிக்கிறார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அரசு லாட்ரி, தனியார் கம்பெனிகளோட லாட்ரி அதை வாங்கி வித்துக்கிட்டு தான் இருந்தார். 88 சொந்தமாக ஒரு பிராண்ட் ஆரம்பித்து லாட்ரி சீட்டை அச்சடித்து விற்க ஆரம்பிக்கிறாரு. ஓஹோன்னு தொழில் பெருகுது. இவர் அறிமுகப்படுத்தின முறை 2 டிஜிட் லாட்ரி. இப்போ லாட்ரி சீட்டு அப்படின்னாக்கா ஒரு 7-8 நம்பர் இருக்கும். கடைசி 2 நம்பர் மேட்ச் ஆனிச்சுன்னா கம்மியாக தொகை கொடுப்பாங்க. ஒரு 4-5 நம்பர் மேட்ச் ஆனிச்சுன்னா அதிகமான தொகை கொடுப்பாங்க. இதுதான் நமக்கு தெரியும். இவர் என்ன பண்ணுறாருன்னா, லாட்ரி சீட்டில் இருக்கிறதே 2 நம்பர் தான். அது மேட்ச் ஆனிச்சுனாக்க பெரிய அமௌண்ட்டு பரிசு. அந்த பரிசை வாங்குறதுக்கு ரொம்ப நாள் காத்திருக்கலாம் வேண்டியதில்லை. எந்த கடையில் லாட்ரி சீட்டை வாங்குறாங்களோ வாங்கி கையோட அதே வாசலில் நின்று சுரண்டி பார்த்தோம்னா அந்த கடைக்குள்ளே ஒரு டிவி இருக்கும் குட்டியாக. அதில் இந்த வின்னிங் நம்பர்ஸ்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த லாட்ரி சீட்டில் இருக்கிற நம்பரும் அதுவும் மேட்ச் ஆனிச்சுன்னா அந்த பரிசு தொகையை கையோட அந்த கடையிலேயே வாங்கிக்கலாம். இது மக்களுக்கு மிகப்பெரிய ஆர்வத்தை தூண்டுது. எந்த கடையில் லாட்ரி சீட்டு வாங்குறோமோ அங்கேயே பரிசு விழுந்தா வாங்கிக்கலாம், டக்குன்னு சுரண்டி பார்த்து முடிவை கையோட தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கும்போது மக்களுடைய ஆர்வம் பல்கி பெருகுது. லாட்ரி சீட்டோட விலையும் ரொம்ப கம்மி, பரிசு தொகை அதிகம், விலை ரொம்ப கம்மி. அப்படின்றதுனால ஒர்க்கிங் கிளாஸ் மக்கள் ஹெவியாக குவிகிறாங்க. பஸ் ஸ்டாப்பில், பஸ் ஸ்டாண்டில், ஒரு கடை ஓரத்தில், வேலைக்கு போகிற இடத்துல, கண்ணில் படுற இடங்கள் எல்லாம் இந்த கடையை திறந்து ஏகப்பட்ட கல்லா கட்டுறாப்புல மார்டின் பெருமளவில் அவர் இந்த 2 டிஜிட் லாட்ரியில் சம்பாதிக்கிறாரு. 2 வருஷத்தில் தமிழ்நாட்டு இந்த லாட்ரி பிஸ்னஸோட மார்க்கெட் லீடராக உருவெடுக்கிறாரு மார்டின். அந்த டைமில் தான் ஜெயலலிதா ஆட்சிக்கு வர்றாங்க. ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்க கூட தன்னுடைய நெருக்கத்தை வளர்த்துக்கிட்ட மார்டின் ரியல் எஸ்டேட் துறையில் பெருமளவில் முதலீடு பண்ணுறாரு. 1990 காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு உள்ளது போல் கிடையாது இல்லையா? கோயம்புத்தூரில் அவர் வாங்கி குவித்த நிலங்கள் 90களிலேயே ரொம்ப அதிகம். இது எதிர்காலத்தில் பெரிய அளவுக்கு லாபம் கொடுக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுறாப்புல மார்டின். அதனால் மிகப்பெரிய அளவுக்கு முதலீடு பண்ணுறாரு. அதை தொடர்ந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளா, கர்நாடகா அப்படின்னு பக்கத்தில் உள்ள மாநிலங்களுக்கும் தன்னுடைய லாட்ரி பிஸ்னஸை விரிவுபடுத்துகிறாரு. பெருமளவுக்கு இவருடைய பிஸ்னஸ் பல்கி பெருகுது. 2001 ரெடி இணையதளத்துக்கு மார்டின் கொடுத்த பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த டைமில் ஒரு நாளைக்கு 1,20,00,000 லாட்ரி டிக்கெட்டுகளை நாங்கள் விற்றோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான பிஸ்னஸ் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். அந்த டைமில் பல மாநில அரசுகள் நேரடியாக லாட்ரி டிக்கெட்டுகளை வித்துட்டு இருந்தாங்க. அப்போது அந்த மாநில அரசுகளோட டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இந்த மார்டின் மாறுறார்.
இந்த நிலைமையில தான் 2001வது வருஷம் ஜெயலலிதாவோட ஆட்சி மீண்டும் வருது. மார்ட்டினுக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஏதோ ஒரு பேரம் படியல. அந்த கடுப்புல ஜெயலலிதா தமிழ்நாட்டில் லாட்டரி டிக்கெட்டை அடியோட ஒழிச்சு கட்டுறாங்க. இது மார்ட்டினுக்கு மிகப்பெரிய அடியாக இருந்துச்சு. பட் அவர் ஒன்றும் அதனால் பயந்து பின்வாங்கலை, சலிச்சு உட்காரலை. தமிழ்நாடு இல்லைன்னா என்ன அப்படின்னு மற்ற மாநிலங்களை நோக்கி அவர் பிஸ்னஸை விரிவுபடுத்தினார். ஆல்ரெடியே தென்னிந்திய மாநிலங்களில் அவர் பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஜெயலலிதாவோட அந்த தடைக்கு பிறகு அது வரைக்கும் விரிவுபடுத்தாத இந்தியாவோட இதர மாநிலங்கள், பஞ்சாப், மகாராஷ்டிரா, அருணாச்சல பிரதேஷ் மாதிரியான மற்ற மாநிலங்களுக்கும் தன்னுடைய தொழிலை விரிவுபடுத்துகிறாரு. நேபாள், பூட்டான் மாதிரியான பக்கத்து நாடுகளுக்கும் கூட தன்னுடைய லாட்ரி பிஸ்னஸை விரிவுபடுத்துகிறார். சொல்லப்போனால் நேபாள், பூட்டான் மாதிரியான நாடுகளில் இவர் தான் ஒரே ஒரு லாட்ரி வியாபாரி. அந்தளவுக்கு அங்கே மோனோபோலியாக அவர் வளர்றார். 2003வது வருஷம் மார்ட்டின் நிறுவனம் இந்திய அரசுக்கு கட்டிய வருமான வரி எவ்வளவு தெரியுமா? 100 கோடி ரூபாய். அந்த வருஷத்துல தனிநபர் அரசுக்கு கட்டிய அதிகப்படியான வருமான வரி அப்படின்னா அது மார்ட்டின் கட்டினது தான். 2010 என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இவரை பற்றின ஒரு ரகசிய அறிக்கையை தயார் பண்ணுறாங்க. அதில் மார்ட்டின் சட்டவிரோத லாட்ரி பிஸ்னஸில் ஈடுபடுறதன் மூலமாக மத்திய அரசுக்கு 7500 கோடி ரூபாய் வரி இழப்பை அவர் ஏற்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு அவர் மேலே வழக்கெல்லாம் போடுறாங்க. சிபிஐ, அமலாக்கத்துறைன்னு வரிசையாக அடுத்தடுத்து தொடர் ரெய்டுகள், வழக்குகள், பிரச்சனைன்னு தொடர்ந்து மார்ட்டின் மீது ஒரு சிக்கலான நிலைமை உருவாகுது. இதற்கு பிறகு மார்ட்டின் என்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாருனாக்க, ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸிலாக இருக்கக்கூடிய கட்சிகள் எதுவோ அவங்களுக்கு அதிகப்படியான தேர்தல் நன்கொடைகளை கொடுக்கறது, அவங்க கூட நல்லுறவை வளர்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை மார்ட்டின் மாற்றுறார். அப்படி தமிழ்நாட்டில் திமுக கூட ரொம்ப நெருக்கமான உறவை மார்ட்டின் வளர்த்துக்க ஆரம்பிக்கிறாரு. 2011 இளைஞன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. கலைஞர் கருணாநிதி தான் அந்த படத்துக்கு கதை வசனம். அந்த படத்துக்கான தயாரிப்பாளர் யாருன்னா அது மார்ட்டின். 50 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அந்த படத்தை அவர் தயாரித்தார். இது மட்டும் இல்லை, அந்த சமயத்தில் கேரளா அரசு மார்ட்டின் மேலே ஒரு கேஸ் போட்டாங்க. அந்த கேஸுக்கு மார்ட்டின் சார்பாக வாதாடுறதுக்காக தமிழ்நாடு அரசோட அட்வொகேட் ஜெனரல் அவரை கருணாநிதி அங்கே கேரளாவுக்கு அனுப்பி வச்சார். கேரள அரசே கடுமையாக இதை கண்டித்து கடிதம் எழுதின பிறகு தான் அதற்கு பிறகு இதை வாபஸ் வாங்கிட்டார். ஸோ அந்த அளவுக்கு திமுகவுக்கும் கலைஞர் கருணாநிதிக்கும் மார்ட்டினுக்கும் ஒரு இணக்கமான நெருக்கம் அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. இது ஜெயலலிதாவை ஆப்வியஸாக கடுப்பாக்கும் இல்லையா? அந்த கோபம் இன்னும் அதிகமாகி 2011 மார்ட்டினை ஒரு நிலத்தகராறு வழக்கில் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணாங்க அவங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அவர் மேலே ஏற்கனவே இருந்த சின்ன சின்ன கேஸுகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து குண்டாஸில் உள்ள போட்டாங்க. வேலூர் சிறைச்சாலையில் சாண்டியாகோ மார்ட்டின் 8 மாதம் உள்ள இருந்தார். 2014வது வருஷம் பாரதிய ஜனதா கட்சி மோடியை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தி நாடு முழுக்க எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் SRM குழுமம், அப்புறம் புதிய தலைமுறை டிவி இதையெல்லாம் நடத்துகிற பச்சைமுத்து என்கிற பாரிவேந்தர் இருக்கார் இல்லையா, அவர் இந்திய ஜனநாயக கட்சி அப்படின்னு ஒரு சின்ன கட்சி நடத்துறாரு. 2014 எலெக்ஷனில் இந்த இந்திய ஜனநாயக கட்சி பாரதிய ஜனதா இடம் பிடித்திருந்த அந்த NDA கூட்டணியில் தான் இருந்தாங்க. இப்போ இவர் என்ன பண்றாரு, மார்ட்டின் தன்னுடைய மனைவி லீமா ரோஸை அந்த இந்திய ஜனநாயக கட்சியில போய் சேர்த்து விடுறார். அது வரைக்கும் நேரடியாக இவங்க குடும்பத்திலேருந்து யாரும் அரசியலுக்கு வரல. முதல் தடவையா அந்த வேலையை மார்ட்டின் பண்றாரு. எலெக்ஷன் பிரச்சாரத்துக்காக தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் வேட்பாளர் மோடி இருந்த அந்த ஸ்டேஜில் லீமா ரோஸ் இருந்தாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஜெல்லாக ஆரம்பிச்சது மார்ட்டினுடைய குடும்பம். தேர்தலில் பாஜக ஜெயிச்சது, மோடி பிரதமர் ஆனாரு அப்படின்னாலும் கூட மார்ட்டின் குடும்பத்துக்கும் பாஜகவுக்கும் என்னவோ ஒரு பேரம் படியல. அதனால ஆட்சிக்கு வந்த வேகத்திலேயே பாஜக மார்ட்டின் குடும்ப நிறுவனங்கள் மீது CBI ரெய்டை ஏவி விட்டுச்சு. 4752 கோடி ரூபாய் மதிப்புள்ள சிக்கிம் லாட்டரியை கேரளாவில் வித்துட்டு அதற்கு எவ்வளவு வரி செலுத்தணுமோ அதை கட்டாம வெறுமனே 140 கோடி ரூபாய் மட்டும்தான் கட்டினாங்க. அது ஒரு வரி வைப்பு நடவடிக்கை அப்படின்னு CBI இவங்க மேல வழக்கு போட்டாங்க. 2015வது வருஷம், அடுத்த வருஷம் இவருடைய மகன், மார்ட்டினுடைய மகன் ஜோஸ் சார்லஸ், இன்னைக்கு பாண்டிச்சேரியில் MLA ஆயிருக்கார் இல்லையா, அவரையும் கொண்டு போய் பாஜகவிலே சேர்த்து விடுறாரு மார்ட்டின். இப்படி மனைவி மகன் அப்படின்னு 2 பேரை கொண்ட பாஜகவில் சேர்த்து விட்டாலும் கூட மார்ட்டின் நிறுவனங்கள் மீதான கோபம் பாஜகவுக்கு குறையவே இல்லை. அடுத்தடுத்து தொடர்ந்து ரெய்டுகள், வழக்குகள் அப்படின்னே போகுது. 2019 மிகப்பெரிய ரெய்டு, இந்தியா முழுக்க மார்ட்டின் நிறுவனங்களுக்கு சொந்தமான 22 இடங்கள்ல தொடர்ந்து 4 நாட்கள் CBI ரெய்டு பண்ணுது. அதோட முடிவில் 595 கோடி ரூபாய் அளவுக்கு இவங்க வரி ஏய்ப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னு வழக்கு போடுறாங்க. அந்த CBI ரெய்டில் பழனிசாமி அப்படின்ற ஒரு அக்கௌண்டண்ட்டை அவங்க விசாரிக்கிறாங்க. அந்த பழனிசாமி அடுத்த ஒரு சில நாட்களில் காரமடை பக்கத்தில் இருக்கிற ஒரு வயல் ஓரமாக இருக்கிற நீரோடையில் மர்மமான முறையில் அவர் இறந்து கிடந்தார். இதுக்கு பிறகு 2024 மார்ட்டின் இந்திய அளவில் மிகப்பெரிய பேசுபொருளாகிறார். அதற்கு காரணம் அரசியல் கட்சிகளுக்கு இவர் கொடுத்த பிரம்மாண்டமான தேர்தல் நன்கொடை. தன்னுடைய ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனம் மூலமாக தேர்தல் பத்திரங்கள் வழியா அரசியல் கட்சிகளுக்கு பல 100 கோடி ரூபாய் பணத்தை வாரி வழங்கியிருந்தார் மார்ட்டின். 2019க்கும் 2024க்கும் இடையில மட்டும் 1368 கோடி ரூபாயை
இந்தியா முழுக்க இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு மார்டின் நன்கொடையா கொடுத்திருந்தார். இந்த அளவுக்கான பிரம்மாண்டமான நன்கொடைய ரிலையன்ஸ் அம்பானியோ அடானியோ டாட்டாவோ கூட கொடுக்கல. அவ்வளவு தொகையை இவர் கொடுத்திருந்தார். அவர் கொடுத்த நன்கொடையில யார் அதிகமா வாங்கியிருக்காங்க அப்படின்னா திரிணாமுல் காங்கிரஸ். வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற திரிணாமுல் காங்கிரஸுக்கு 542 கோடி ரூபாய் தேர்தல் நன்கொடையை கொடுத்திருந்தாரு இந்த மார்டின். அதற்கு இரண்டாவதா அதிகம் தேர்தல் நன்கொடை இவரிடமிருந்து வாங்கிய கட்சி திமுக. திமுகவுக்கு 509 கோடி ரூபாய் இவர் கொடுத்திருந்தார். அப்புறம் பாஜகவுக்கு 100 கோடி ரூபாய், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கு 154 கோடி ரூபாய். இன்னும் இந்தியா முழுக்க இருக்கிற பல சின்ன சின்ன மாநில கட்சிகளுக்கு கூட சில கோடி ரூபாய் இவர் தேர்தல் நன்கொடையாக கொடுத்திருந்தாரு. மொத்தம் 1368 கோடி ரூபாயை இவர் தேர்தல் நன்கொடையாக கொடுத்திருந்தாரு. இதுதான் அந்த அளவுக்கு அந்த டைம்ல மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருள் ஆச்சு. கடைசியா 2024 நவம்பர்ல மறுபடியும் மார்டின் நிறுவனங்கள் மீது ஒரு அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தப்பட்டுச்சு. ஆதவ் அர்ஜுனாவை குறிவைத்தும் அந்த ரெய்டு நடத்தப்பட்டுச்சு. இப்படி வரிசையா நடத்தப்படுகிற இந்த எல்லா ரெய்டுகள்லையும் இவர் மேல வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகளோட சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொய்யான டிக்கெட்டுகளை அச்சடிச்சு விற்கிறது, அப்புறம் விற்காத டிக்கெட்டுக்கு பரிசு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பரிசு தொகையை தானே கிளைம் பண்ணிக்கிறது, ஆட்களை செட் பண்ணி அந்த பரிசு தொகையை வாங்கிக்கிறது, அப்புறம் விற்ற டிக்கெட்டுகளுக்கு முறையாக வரி கட்டுறதில்ல, இப்படி எக்கச்சக்கமான புகார்கள் இவங்க மேலே சொல்கிறாங்க. பட் இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் மார்டினோட மகன் சார்லஸ் அடியோட மறுக்கிறார். இந்த ஃபேக் டிக்கெட் விற்கிறதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, நாங்கள் லெஜிட்டிமேட்டாக என்ன பண்ணணுமோ அதை மட்டும் தான் பண்ணுறோம், இதுவரைக்கும் எங்கள் நிறுவனம் 4000 கோடீஸ்வரர்களை உருவாக்கியிருக்கு அப்படின்னு பெருமிதமாக கிளைம் பண்ணுறார். கோடீஸ்வரங்களை உருவாக்குனது இருக்கட்டும், எத்தனை ஆயிரம் பிச்சைக்காரர்களை நீங்க உருவாக்குனீங்க, எத்தனை ஆயிரம் குடும்பங்களை நடுத்தருவுக்கு கொண்டு வந்தீங்க, அந்த எண்ணிக்கையை சார்ல சொல்லலை. அது மக்களுக்கு ரொம்ப நல்லாவே அந்த காலகட்டத்தில் எவ்வளவு மோசமாக லாட்டரி டிக்கெட்டை வாங்கி குடும்பங்கள் எத்தனை ஆயிரம் குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வந்துச்சு அப்படின்ற உண்மை அதை அனுபவித்த மக்களுக்கும் அதை பார்த்த மக்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். இப்படி லாட்டரி பிஸ்னஸின் மூலமாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டிய இந்த மார்டினுடைய இந்த நிறுவனம் தொடர்ந்து தங்களுடைய பிஸ்னஸை வேறு வேறு துறைகளுக்கும் விரிவுபடுத்தினாங்க. இன்னைக்கு நிலைமையில் கட்டுமானம், ஹோட்டல், டெக்ஸ்டைல், ரெனியூவபிள் எனர்ஜி, மீடியா, ஹாஸ்பிட்டல், கல்வி நிறுவனங்கள் அப்படின்னு ஏராளமான பிஸ்னஸை இவருடைய குடும்பம் பண்ணுது. இந்த எஸ்எஸ் மியூசிக் அப்படின்னு ஒரு மியூசிக் சேனல் இருக்கு இல்லையா, அது கூட மார்டின் நிறுவனத்துக்கு சொந்தமானது தான். இடையில இவங்க வாங்கிட்டாங்க. இப்போ நிலைமையில் வருஷத்துக்கு 24,000 கோடி ரூபாய் டேர்ன் ஓவரை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சார்லஸ் சொல்கிறார். வருஷத்துக்கு 5000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி மட்டுமே கட்டுறோம் அப்படின்றது சார்லஸுடைய நேரடியான வாக்குமூலம். 5000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி மட்டுமே அப்படின்னாக்க அவங்களுடைய டேர்ன் ஓவர் என்ன அப்படின்னு பார்த்துக்குங்க. ரைட், இந்த கதையில் ஆதவ் அர்ஜுனா எங்கேருந்து வர்றாரு அப்படின்னா, ஆதவ் அர்ஜுனா திருச்சியை பூர்வீகமாக கொண்டவர். ஆதவ் அர்ஜுனுடைய அம்மாவை திருச்சியிலேருந்து வேலூர் பக்கம் எங்கேயோ கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அங்கே ஏதோ குடும்ப கஷ்டம் பிரச்சனை, அதனால் அந்த அம்மா ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஒரு 5 வயசு இருக்கும்போது அவங்க தூக்கு போட்டு இறந்து போயிடுறாங்களாம். அதற்கு பிறகு ஆதவ் அர்ஜுனா அங்கிருந்து திருச்சிக்கு மீண்டும் அழைத்து வரப்பட்டு அல்லது அவருடைய உறவினர்களோட அரவணைப்பில் வெவ்வேறு ஊர்களில் அவர் வளர்றாரு. அப்புறம் படித்து சென்னையில் படிக்கிறாரு. கூடைப்பந்து விளையாட்டு, பேஸ்கெட் பால் விளையாட்டில் ரொம்ப ஆர்வமாகிறாரு. இந்த ப்ராசஸ்ல மார்டினோட மகள் டெய்சி இவருக்கு அறிமுகமாகறாங்க. 2 பேருக்கு இடையில காதல், அப்புறம் அது கல்யாணமா கன்வெர்ட் ஆகுது. இப்படிதான் ஆதவ் அர்ஜுனா மார்டின் குடும்பத்தோட மருமகனா அங்க உள்ள போறார். அப்படி இந்த குடும்பத்துக்குள்ள போன பிறகு இவருக்குன்னு சொல்லி மகள் டெய்சி பேர்ல ஒரு மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சு கொடுக்குறாரு மார்டின். அரைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு அந்த கம்பெனிக்கு பேரு. இந்தியா முழுக்க மைக்ரோ ஃபினான்ஸ் நுண்கடன் கொடுக்கறது தான் அந்த கம்பெனியோட வேலை. மகளிர் சுய உதவி மூலமா 5000 10,000 கடன் வாங்கி கட்டுவாங்க இல்லையா, அதே போல சாதாரண ஒர்க்கிங் கிளாஸ் மகளுக்கு சிறிய தொகையை கடனா கொடுத்துட்டு வட்டி போட்டு வசூலிக்கிறது தான் இந்த நிறுவனத்தோட வேலை. அப்படியே அந்த அரைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனம் மூலமா இந்தியா முழுக்க 1000 கோடி ரூபாய் அளவுக்கு இவருடைய நிறுவனம் கடன் கொடுத்துருக்கு. இதுக்கு பிறகு ஆதவ் அர்ஜுனாவுக்கும் அந்த குடும்பத்துக்கு ஏதோ பிரச்சனை, அந்த கம்பெனியை ரன் பண்றதுல என்னவோ சிக்கல். அதனால அந்த அரைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனத்துல இருந்த ஷேர் எல்லாத்தையும் மொத்தமா மார்டின் வாங்கிட்டு ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஏதோ ஒரு தொகையை கொடுத்து செட்டில் பண்ணி அனுப்பிட்டதாகவும், அதை அவருக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு பின்னாடி சார்லஸ் பேட்டி கொடுத்தாரு. இதுக்கு பிறகு ஆதவ் அர்ஜுனா என்ன பண்றாரு, இப்படி மார்டின் ஒதுக்கி கொடுத்த அந்த சொத்தை வச்சுக்கிட்டு தனியாக செயல்பட ஆரம்பிக்கிறாரு. 2015 வருஷம் திமுகவோட அந்த பெண் நிறுவனம் இருக்கு இல்லையா, தேர்தல் ஸ்ட்ராட்டஜி கம்பெனி, முதலமைச்சராக இருந்த ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசன் நடத்தக்கூடிய அந்த பெண் நிறுவனத்தில் போய் வேலைக்கு சேர்றாரு ஆதவ் அர்ஜுனா. அவர் கூட ரொம்ப நெருக்கமாகிறாரு. ஒரு கட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா எம்பி சீட்டு கேட்டதாகவும் சபரீசன் அதற்கு மறுத்து விட்டதாகவும், அந்த கோபத்தில் ஆதவ் அர்ஜுனா அங்கிருந்து வெளில வந்துட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. வெளில வந்த ஆதவ் அர்ஜுனா நேராக போய் சேர்ற இடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஒடுக்கப்பட்ட ஒரு அரசியலை பேசக்கூடிய விசிகாவுக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு இப்போ வரைக்கும் எனக்கு புரியல.
பட் ஆதவர்ஜுனா போய் அங்கே சேர்ந்த உடனேயே அவருக்கு கட்சியில் துணை பொதுச் செயலாளர் அப்படின்ற மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்படுகிறது, மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. பல மீடியாக்களில் விசிகா சார்பாக ஆதவர்ஜுனா வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. யார் இந்த நபர் அப்படின்னு எல்லாருடைய அட்டென்ஷனும் அவர் மீது விழ ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்லி புகழ் வர ஆரம்பிக்கிறார் ஆதவர்ஜுனா. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திமுக கூட்டணியில் துணை முதல்வர் பொறுப்பு கொடுக்கணும், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற முழக்கத்தை முன் வச்சு ஒரு கான்ட்ரவர்சியல் பர்சனா ஆதவர்ஜுனா உருவாக ஆரம்பிக்கிறாரு. கட்சிக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் வரும்போது ஆதவர்ஜுனா கட்சியை விட்டு நீக்கிறாரு திருமாவளவன். அங்கிருந்து நேராக போய் அவர் செட்டில் ஆன இடம் தான் நடிகர் விஜய். அந்த டைமில் தான் விஜய் கட்சி ஆரம்பிக்கிற வேலையில் ஈடுபட்டு இருந்தார் அப்படின்றதுனால இப்படிப்பட்ட நபரோட தேவை அவருக்கு இருந்துச்சு. நேரடியாக போய் அவர் கூட சேர்ந்து அவருடைய வலதுகரம் இடதுகரம் எல்லாமுமா மாறி இன்னைக்கு தேர்தலில் வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிட்டு ஜெயிச்சு கேபினெட் மினிஸ்டராகவும் ஆதவர்ஜுனா மாறிட்டார். இது போக மார்ட்டின் குடும்பத்தில் டைசன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், மார்ட்டினோட 2வது பையன். இவர் 2010-12 காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் ஈழப் போராட்டங்கள் ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்டு இருந்த காலகட்டத்தில் தமிழர் விடியல் கட்சி அப்படின்னு ஒரு அரசியல் கட்சியை தொடங்குறார். சொல்லப்போனால் மார்ட்டின் குடும்பத்திலிருந்து நேரடி அரசியலுக்கு வந்த முதல் நபர் அப்படின்னா டைசனை தான் சொல்லணும். அவர் திமுக அதிமுக இந்த மாதிரியான பாப்புலர் பாலிடிக்ஸில் ஜாயின் பண்ணாமல் இந்த தமிழர் விடியல் கட்சின்னு ஒன்று தொடங்கி ஈழப் போராட்டம் சின்ன சின்ன அமைப்புகள் கூட தன்னை அசோசியேட் பண்ணிக்கிட்டதுனால பெரிய அளவுக்கு வெளியில் அறியப்படலை. அந்த வகையில் இவர் தான் டைசன் தான் அந்த குடும்பத்திலேருந்து முதல்ல அரசியலுக்கு வந்த நபர். ஆக மொத்தத்தில் மார்ட்டின் குடும்பத்தில் திராவிடம் வேணுமா திராவிடம் இருக்குது, தமிழ் தேசியம் வேணுமா தமிழ் தேசியம் இருக்குது, வேற என்ன இந்திய தேசியம் வேணுமா அதுவும் இருக்குது. மொத்தத்தில் மார்ட்டின் குடும்பம் ஒரு பொலிட்டிக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். அந்த மார்ட்டின் குடும்பத்தில் இன்னைய நிலைமைக்கு 3 எம்எல்ஏக்கள். ஆதவர்ஜுனா எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். லீமா ரோஸுக்கும் அநேகமாக மினிஸ்டர் பதவி கொடுக்கக்கூடும். பாண்டிச்சேரியில் சார்லஸுக்கு கட்டாயம் மினிஸ்டர் பதவி கொடுத்துருவாங்க அப்படின்னு வர்ற செய்திகள்லாம் சொல்லுது. இப்படி ஒரே குடும்பத்தில் 3 எம்எல்ஏக்கள் 2-3 மினிஸ்டர் அப்படின்ற இந்த பவர்ஃபுல்லான நிலைமையை அடையிறதுக்கு இந்த குடும்பம் அதிக காலமெல்லாம் உழைக்கல. அரசியலில் ஒரு ஆளாகணும்னா எத்தனை வருஷம் உழைப்பை போட வேண்டியிருக்கும். இவங்களுக்கு பணபலம் இருக்கிறதுனால சின்ன சின்ன குறுக்கு வழிகளை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி குறுகிய காலத்துக்குள்ள மிகப்பெரிய இடத்துக்கு வந்துட்டாங்க. இதுதான் லாட்ரி மார்ட்டின் என்று சொல்லக்கூடிய சாண்டியாகோ மார்ட்டினோட கதை. ஒரு காலத்தில் பர்மா அகதியாக தமிழ்நாட்டுக்கு வந்து கோயம்புத்தூர்ல ஒரு டீ கடையில் வேலை பார்த்தவர் இன்னைக்கு தமிழ்நாட்டோட தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துக்கு உயர்ந்திருக்கிறார். இத்தனைக்கும் அவர் யாரு என்னன்னு வெகு மக்களுக்கு தெரியாது. மார்ட்டினுடைய முகம் கூட சாதாரண மக்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகலை. அந்த அளவுக்கு திரைமறைவிலிருந்து இத்தனை காலம் இயக்கி கொண்டிருந்த அவர் அவருடைய குடும்பத்திலிருந்து இன்னைக்கு 3 பேர் நேரடி அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டு அரசியலில் என்ன விதமான இம்பாக்ட் ஏற்படுத்த போகுது, சமூக நடப்புகளில் இது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றதெல்லாம் போக போக தான் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மீண்டும் இதே போல மற்றொரு வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.